அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் உலக சரித்திரத்தில் மிக முக்கியமான தினமாக கருதப்படுது நண்பர்களே. உலகின் 2 இடங்களில் 2 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கிற நாளாக இருக்குது. இந்த அறிவிப்புகள் வந்திருக்குது, ஆனால் உண்மையிலேயே இந்த ஒப்பந்தங்களின்படி அங்கெல்லாம் அமைதி திரும்புமா அப்படிங்கிறது காலம்தான் நமக்கு பதில் சொல்ல முடியும். நான் எந்த 2 விஷயங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா நண்பர்களே? யாரெல்லாம் இதில் சரியாக கெஸ் பண்ணியிருக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கெஸ் பண்ணீங்கன்னு பார்ப்போம். நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான விடை உங்களுக்கு தெரிய வரும். இது மட்டும் இல்லை, இதே மாதிரி பல சுவாரஸ்யமான சர்வதேச செய்திகள் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான போர் தீவிரமாக நடந்து வர்றது நமக்கு தெரியும் நண்பர்களே. அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் பிளான் அப்படின்னு ஒரு 20 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிஞ்சார். அந்த திட்டத்தை நேற்றைய தினம் ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய தலைமை ஏற்றுக்கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இதற்கு இஸ்ரேல் ஏற்கனவே ஒப்புதல் அளிச்சிருக்குது அப்படின்னும், முழுமையாக இஸ்ரேல் ஒப்புதல் அளிச்சிருச்சா அப்படிங்கிற பற்றி தகவல் இல்லை. ஆனால் இஸ்ரேலுடைய பிரதமர் இதற்கு இன் பிரின்சிபல் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி நமக்கு எட்டி இருக்குது. இந்த ஒப்பந்தம் உலகின் மிக முக்கியமான ஒரு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மேலும் ஒரு முயற்சி அப்படின்னே சொல்லணும். அது சரி, இந்த போர் எதனால நடக்குது, ஏன் நடக்குதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நாம் விலாவாரியாக சொல்ல வேண்டியதில்லை. அதை என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சுருக்கமாக 2 வரிகளில் சொல்லிக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் மாதம் சரியாக 7ஆம் தேதி அன்றையே திடீர்னு காசா ஸ்ட்ரிப்ல இருந்து பாலஸ்தீனத்துடைய காசா பகுதிக்குள்ளே அந்த பகுதியிலிருந்து அங்கே எல்லை சுவர்களை உடைத்து கொண்டு இஸ்ரேலுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஹமாஸ் தீவிரவாதிகள், ஹமாஸ் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள நுழையிறாங்க. அங்கே நுழைஞ்சு 1000க்கும் மேற்பட்டவர்களை இஸ்ரேலியர்களை அங்கேயே வெட்டி சுட்டு கொல்றானுங்க. அதில் பலரும் பெண்களும் குழந்தைகளும். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் 1500க்கும் மேற்பட்டவர்களை அங்கேயே வெட்டி குவிச்சுட்டு பலரை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி ரத்தம் சொட்ட சொட்ட கைதிகளாக இழுத்துக்கிட்டு போனாருங்க. அப்படியே இழுத்துட்டு போய் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள இவனுங்க அண்டர் கிரவுண்டில் பல டனல்களை வச்சிருக்கிறானுங்க. அது ஒரு பெரிய நெட்வொர்க்காகவே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் போர் தொடங்கி 2.5 வருடங்கள் முடிந்தும் கூட இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலால் அந்த டனல் நெட்வொர்க்கை முழுமையாக அழிக்க முடியலைன்னா அது எவ்வளோ பெரிய டனல் நெட்வொர்க்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த டனல்களில் கொண்டு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டானுங்க. 1250 பேர் என்னமோ பிடிச்சிட்டு போனானுங்க. அதில் பெரும்பாலானோரை கொண்டுட்டானுங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு சில 100 பேர்களை அவர்கள் விடுவிக்க செய்தார்கள். ஒரு சிலரை இஸ்ரேலும் காப்பாற்றி கூட்டியாந்தது. அவனுங்க இன்னும் கூட ஒரு 50க்கும் மேற்பட்டவர்களை கைதிகளாக வச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த 53 பேரும் என்னமோ இருக்கிற லிஸ்ட்டில் 20,000 பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னும், கிட்டத்தட்ட 33 பேர் இறந்து விட்டார்கள் அப்படின்னும், அவங்களுடைய ரிமைன்ஸ் மட்டும், அவங்களுடைய உடல் இருக்குது இல்லையா, உடல் பாகங்கள் மட்டும் ஹமாஸ்காரனுங்க வச்சிருக்கிறானுங்க அப்படிங்கிற செய்தியும் எட்டி இருக்குது. இந்த விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே வந்து நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. 20 பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க, மீதி 30 பேருடைய ரிமைன்ஸ் என்ன மிச்சம் இருக்குதோ அவர்களுடைய உடல் பகுதிகள் பாகங்கள் திருப்பி வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலின் மீது இவ்வளவு கொடூரமான தாக்குதலை நடத்திய பிறகு இஸ்ரேல் அவங்க மேலே போர் தொடுத்தது. அந்த போர் இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. இந்த போரில் 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன இஸ்ரேலிய மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுமையிலும் கொடுமை. தான் எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா உடனடியாக இந்த போரை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து 8 மாதம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியலை.
கடைசி அட்டம்ப்டாக இப்பொழுது அவர் ஒரு 20 பாயிண்ட் ப்ரொப்போசலை கொடுத்துருக்கிறாரு. அந்த ப்ரொப்போசலை 2 தரப்பினரும், ஒரு பக்கம் இஸ்ரேலு, இன்னொரு பக்கம் ஹமாஸ் இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்த 2 தரப்பும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை அறிவித்தவரும் ட்ரம்ப் தான். இந்த 20 அம்ச திட்டத்தில் முதல் அம்சமே என்ன அப்படின்னாக்க, ஹமாஸ் தீவிரவாதிகள் தாங்க பிடிச்சு வச்சிருக்கிற பிணை கைதிகளையும், உயிரோடு இருக்கிறவங்களையும் சரி, இறந்தவர்களுடைய உடலையும் சரி, உடனடியாக அவங்க இஸ்ரேலுக்கு திருப்பி அளிக்க வேணும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் கண்டிஷன். இந்த ஒரு கண்டிஷனை முன்வைத்து தான் இஸ்ரேல் இதுவரைக்கும் போரை தொடர்ந்து வந்திருக்குது. இந்த கண்டிஷனை ஹமாஸ் தீவிரவாதிகள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு எட்டி இருக்குது. இதற்கு கைமாறாக இஸ்ரேல் என்ன செய்ய வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு இஸ்ரேலிய பிணை கைதி இருக்கா இல்லையா, கிட்டத்தட்ட 53 பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு இஸ்ரேலிய பிணை கைதிக்கும் 15 பாலஸ்தீன கைதிகளை அவர்கள் விடுவிக்க வேணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷனு. மொத்தமாக இஸ்ரேல் 250 ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்குது ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு. அதற்கு ஒப்புக்கொண்டிருக்குது இஸ்ரேலு. அது மட்டும் இல்லாமல் 1700 காசாவை சேர்ந்த மக்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளில் இஸ்ரேலுக்கு எதிராக கல் எறிஞ்சான், அது எறிஞ்சான், இது எறிஞ்சான், துப்பாக்கி சூடு நடத்தினான ஒரு 1700 காசா மக்களை இஸ்ரேல் சிறைபிடித்து வைத்திருக்கிறவங்களை விடுவிக்கணும்னு கேட்டிருக்குது. இஸ்ரேல் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்குது. இது எல்லாமே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி 72 மணி நேரத்துக்குள்ளாக நடக்கணும் அப்படிங்கிறதான் கண்டிஷனே. அதற்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒப்பந்தத்தின் படி இனிமேல் காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற மக்களும் இஸ்ரேலிய மக்களும் சகோதரத்துவத்தோட எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதான் குறிக்கோள். அதை நோக்கி இந்த ஒப்பந்தம் மக்களை கொண்டு செல்லும் அப்படின்னும், அதற்கு முதல் படியாக ஹமாஸ் தீவிரவாதிகள் தங்களுடைய ஆயுதங்களை கைவிட வேணும், அதையெல்லாம் ஒப்படைக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருக்குது. ஹமாஸ் இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய பிளட்டே என்னது? துப்பாக்கி தான். இஸ்ரேலியர்களை கொல்ல வேணும், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எல்லாரையும் கொல்ல வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹமாஸ் இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய நோக்கமே. அதை வெளிப்படையாகவே அவங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட தீவிரவாதிகள் தங்களுடைய துப்பாக்கி, குண்டு, மிசைலு, ராக்கெட்டு எல்லாத்தையும் விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் ஹமாஸ் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட வேணும். இதற்கு அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹமாஸை சேர்ந்தவர்கள், காசாவை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் காசாவிலேயே இனிமேல் அமைதியாக திருந்தி வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அல்லது அவங்க அந்த நாட்டிலேருந்து வேற ஏதாவது நாட்டுக்கு போக விருப்பப்பட்டாங்க, அந்த நாடு அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சேஃப் பேசேஜ் வழங்கப்படும், அவர்கள் பாதுகாப்பாக வழி அனுப்பி வைக்கப்படுவாங்க அப்படிங்கிற கண்டிஷனும் இதில் இருக்குது. இதற்கும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வெளிவருது. இதற்கு அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் ரொம்பவுமே ஆச்சரியகரமாக இருக்குது. இந்த காசா ஸ்ட்ரிப்புக்குன்னு ஒரு தனி அமைதிப்படை உருவாக்கப்படும். இப்போ IPKF போச்சு இல்லையா, இலங்கைக்கு அமைதிப்படை அப்படின்னு, அந்த மாதிரி காசா ஸ்ட்ரிப்புக்குன்னு ஒரு தனி அமைதிப்படை உருவாக்கப்படும். அது சர்வதேச நாடுகள்லேருந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு அமைதிப்படையாக இருக்கும், இஸ்ரேல் படையாக இருக்காது அப்படின்னும், அந்த காசா ஸ்ட்ரிப்பை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போடப்படும். அதாவது காசா மக்களே நிர்வகிக்கிறது அல்ல, வெளியிலிருந்து ஒரு கமிட்டி போடப்படும். அந்த கமிட்டிக்கு பழைய இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேர் இருக்கார் இல்லையா, அவர் தான் தலைவராக இருப்பார். அவர் ரொம்ப நல்லவர், அவரை போன்ற பல நல்லவர்களை நாங்கள் இதில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. இப்படி ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த காசா ஸ்ட்ரிப்பை நாம் ஒரு மினி துபாயை போல நாம் டெவலப் பண்ண போகிறோம். பாலும் தேனும் இந்த காசா ஸ்ட்ரிப்பில் இனிமேல் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இந்த 20 அம்ச திட்டத்திலேயே இதுவும் வருது நண்பர்களே. இது மட்டும் இல்லை, இது போன்ற பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குது. முக்கியமானவை இவை. இதற்கு முதல்ல இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் தங்களுடைய தீவிரவாதத்தை கைவிட வேணும் அப்படிங்கிறதான் அடிப்படையான கண்டிஷனே. அதை இவர்கள் செய்வார்களா அப்படிங்கிறதான் முதல் கேள்வி.
அப்படியே அவர்கள் செய்தாலோ செய்யலைனாலோ அல்லது வெறுமனே ஒரு ராக்கெட்டை தூக்கி வீசிட்டானுங்கன்னா கூட இஸ்ரேல் அதற்கு பிறகு அமைதி காக்குமா? இந்த 20 அம்ச திட்டத்தின்படி இனிமேல் இஸ்ரேல் காசாவுக்குள்ள தன்னுடைய படை அனுப்பவோ ஆக்கிரமிக்கவோ கூடாது அப்படின்னு இருக்குது. இஸ்ரேல் இதற்கு ஒப்புக்கொள்ளுமா? இதெல்லாம் சில கேள்விகள் நம் மனதில் எழத்தான் செய்யுது. இதற்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் ஒரு நல்ல முடிவாக சொல்லணும். அந்த காசா மக்கள் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த தீவிரவாதிகள் தங்களுடைய தீவிரவாத போக்கை கைவிட்டு அதற்கு பிறகு இஸ்ரேலிய மக்களோடு கைகோர்த்து வாழ்வதற்கும் அந்த மக்களுக்கு ஒரு மனதளவில் அவங்கள தயார் பண்ணணும். இத்தனை ஆண்டு காலமாக காசா மக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட விஷயமே என்னன்னா, அவங்கள உட்கார வச்சு மண்டையை கழுவிடுறாங்க பிறந்ததுலேருந்தே. அதாவது அவங்களுடைய முதல் எதிரியே இஸ்ரேல் தான், இஸ்ரேலுங்கிற நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி வளர்க்கப்பட்டவர்கள் தான் இந்த பாலஸ்தீனம், காசாவை சேர்ந்தவர்கள். இந்த போக்கு மாறுமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. மாற வேணும். அனைவரும் சகோதரர்களாக வாழ வேணும். அதற்கான மைண்ட் செட்டை நாம் வளர்த்துக்கணும். முதல்ல நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரோடும் நம்ம அனுசரித்து வாழ வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேணும். அப்படிங்கிறது தான் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு நாம் சொல்லிக்கிற விஷயமாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ட்ரம்ப் அவர்களும் இதை ஒரு முறைக்கு பல முறை சொல்லிட்டாரு. இந்த போரை எப்படியாவது தான் முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு அவர் ஒத்த காலில் நிற்கிறாரு. ஒத்த காலில் நிற்கிற மனுஷன் இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயத்துக்காக தலைகீழ வவ்வாலாட்ட தொங்கிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னா, தான் எப்படியாவது நோபல் அமைதி பரிசை வாங்க வேணும் அப்படின்னு மனுஷன் அப்படியே தலைகீழாக ஒத்த காலில் தொங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு அமைதி ஒப்பந்தம் இது. இன்னொன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்குது நண்பர்களே. அந்த மக்களோடு அந்த அமைப்போடு நேற்று பாகிஸ்தான் இராணுவத்தின் பிடியில் இருக்கிற பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்குது. அந்த போராடுகிற மக்கள் கேட்ட 38 அம்சங்களையும் ஏற்றுக்கொண்டு இவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கூட போராட்டம் ஓய்ந்ததாக இல்லை. அந்த மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா, எங்களைய நிம்மதியாக வாழ விடுங்க, எங்களுடைய வளங்களை சுரண்டாதீங்க, நாங்கள் தனி பூமி, எங்களை நீங்கள் ஆக்கிரமித்து வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எங்களை சுதந்திரமாக வாழ விட வேணும் அப்படிங்கிறதான். எந்த அளவுக்கு அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதில் மிக முக்கியமாக பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மீது அவங்க வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, எங்களுக்கு எந்த விதமான டெவலப்மெண்ட்டையும் நீங்கள் கொடுக்கல. இதே எல்லை தாண்டி பாருங்கள், அந்த காஷ்மீரில், இந்த காஷ்மீரு இந்தியாவோடு இணைந்திருக்கிற காஷ்மீரில் அத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்குது. டூரிஸ்டுகள் வர்றாங்க போகிறாங்க, அவ்வளவு செல்வ செழிப்போடு அவங்க வாழ்கிறாங்க. எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தான் அவ்வளவு நல்லா வாழ்கிறாங்க, எங்களை ஏன் இப்படி போட்டு வாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் கேட்குறாங்க. அதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் டோன்ட் வரி, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு மொட்டையாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது. இந்த அமைதி ஒப்பந்தம் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பிறகும் கூட இப்பொழுதும் அங்கே போராட்டங்கள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த 2 அமைதி ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு செயல்பட்டுது அப்படின்னா உலகத்தில் பெருமளவில் தீவிரவாதம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.